ஹலோ ஹோபிஸ் அஸ்லாம் வலைக்கும். சவுதி அரேபியாவில் வெயில் பிச்சு வாங்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குழுன்னு ஒரு இடத்துக்கு போனால் செம்மையாக இருக்கும்ல. பாருங்கள் மக்களே, சவுதி அரேபியாவில் ஒரு கொடைக்கானல் மாதிரி ஒரு இடம். அது மக்கள் வந்து ஒரு 50 கிலோமீட்டரில். மக்களே, மட்டன் பிரியாணி ஒரு குடி பிடிப்போமா? வாங்க. ஹலோ ஹோபிஸ் அஸ்லாம் வலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹஜ் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக போச்சு. நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நம்ம வந்து 50,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 50,000 மக்கள் நம்ம வீடியோ வந்து நம்ம சேனல் லைக் பண்ணியிருக்காங்க, வீடியோ தொடர்ந்து பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹஜ்ஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வேலை பளு காரணமாக, பலத்த காயம் காரணமாக என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல. நிறைய வீடியோ அடுத்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எதையும் எடுக்கவும் முடியல, எடிட் பண்ணவும் முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல அடிகளை தாண்டி இப்போ உங்களுக்காக ஒரு ஃப்ரைடே விளாக் போட போகிறோம். அதுக்காக நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா அல் ஹதா. மக்காலேருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தான். ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குங்க. மக்கால 45 டிகிரி செல்சியஸ், ரியாத்தில் 47 டிகிரி செல்சியஸ். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் பிச்சுக்கிட்டு இருக்குது. 50 டிகிரிக்கு மேலே போகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குளிரான ஒரு இடம். அங்கே தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். பாருங்கள், அல் ஹதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தாய்ஃப் போகிற வழி. உம்ரா ஹஜ்ஜுக்கு வந்தவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வழியாக கூப்பிட்டு போயிருப்பாங்க. அது வந்து இன்னொரு வழி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் மட்டும் போகும். இங்கே காருக்கு மட்டும்தான் இந்த பக்கம் அலோடு, பஸ்ஸுக்கு அலோடு இல்லை. இந்த ரோடை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு மேலே போயிட்டு சவுதி ஸ்டைலில் ஒரு சின்ன ஒரு பிக்னிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெயில் நேரம் இல்லை மழை நேரம் இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலியோடு வந்துடுவாங்க. அங்கேயே உட்காந்து டீ இதெல்லாம் போட்டுட்டு ஈவினிங் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நைட் வரைக்கும் இருப்பாங்க. நைட் கேம்பிங்கே பண்ணுவாங்க. நம்ம கேம்பிங் பண்ணலை, பட் ஒரு சின்ன பிக்னிக் பண்ண போகிறோம். அதுவும் வந்து நல்லா சில்லுன்னு ஒரு கிளைமேட்டில், இந்த ஹாட்டான நேரத்தில். இந்த இடத்துல வந்து ரோப் காரும் இருக்குங்க. மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மேலே இருந்து வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்பி மேலே கூட்டு போகும் ரோப் கார் அந்த மேலே போய்கிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு ஆளுக்கு 100 ரியாலு. நீங்கள் ஒரு 6 பேர் போனீங்கன்னா நீங்கள் இந்த காரை மொத்தமாக 400 ரியால் 450 ரியாலுக்கு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து கீழே வாட்டர் தீம் பார்க்கு இருக்கலாம், இதெல்லாம் இருக்கும். பிக்னிக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெயில் காலனால மிஸ்ட் இல்லை. ஆனால் ஒரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதத்தில் நீங்கள் வந்து இந்த ரோப் காரில் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் இருக்கும். மேலே நீங்கள் மிஸ்ட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். இந்த மலையோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி இருக்கும். இந்த 2000 அடிக்கு மேலே நீங்கள் போகும்போது மிஸ்ட்டு வந்து அப்படியே அந்த கேபிள் கார் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அப்படி பூந்து அப்படி போகும். அதை பார்க்கும்போது நீங்கள் அந்த மேகத்துக்குள்ளேயே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதுதான் இங்கே இந்த மலையில் உள்ள ஒரு சிறப்பு. அல் ஹதா, அஸ் சஃபா, இந்த தாயிஃபில் இந்த 2 முக்கியமான இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு கிளைமேட் இருக்கும். அதே மாதிரி நிறைய மிஸ்ட்டு வந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் மிஸ்ட் அதிகமாக இருக்கும். அல் ஹதா. ஸோ நம்ம இப்போ அல் ஹதாவை தான் போய்கிட்டு இருக்கோம். அல் ஹதாக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த வண்டி போகுது பார்த்தீங்களா, முன்னாடி போகிற வண்டி. இந்த வண்டி எதுக்காக போகுதுன்னா, எப்படியும் போகிற வண்டியில் ஒரு 10 வண்டியாவது நிற்கும். அதை தூக்குறதுக்காக தான் இந்த வண்டி போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ரோடு. இங்கே தாங்க இந்த ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த மலை மேலே ஏறி அந்த மலை மேலே ஏறி அடுத்த மலை வரைக்கும் போய்கிட்டு இருப்போம். 7 மலையை தாண்டி 8வது மலைக்கு திரும்பி ஏறின மலையிலே திரும்பி மேலே கொண்டு போயிடும். 2 மலையும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இதுமாதிரி நிறைய பிரிட்ஜுகள் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்தாச்சுங்க. இது வந்து அல் ஹதா வியூ பாயிண்ட் அந்த பக்கத்தில் வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் கீழேருந்து வரீங்க, ரெஸ்ட் ரூம் போகணுன்னா லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்குது. நீங்கள் இங்கேயே ஏதாவது ஒரு இடத்துல போட்டு இங்கே இந்த ரெஸ்ட் ரூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபெசிலிட்டி வந்து இங்கே இருக்குது. பாருங்கள் மக்களே, இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சவுதி அரேபியா மாதிரியே இருக்காது. பார்த்தீங்களா மக்களே, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து அல் ஹதா நீங்கள் அந்த மலை ஏறி முடித்தோடனே இந்த செக் போஸ்ட் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்ச் இருக்கும். அதுக்கு பக்கத்தே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து பார்க்லாம் இருக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மிஸ்ட் வர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சரியா, நான் வந்து பழைய வீடியோ, அதாவது இந்த டிசம்பரில் எடுத்த வீடியோ வந்து இந்த வீடியோட போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடம் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல மிஸ்ட்டு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. கீழே அந்த நம்ம ஏறி வந்த ரோடு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து அழகாக தெரியும். அதுவும் இல்லாமல் சன்செட்டும் சூப்பராக தெரியும். அங்கே தான் நம்ம இப்போ போகிறோம். பாருங்கள் மக்களே, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த வியூ பாயிண்ட் என்ட்ரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சோளம், இந்த டீ கடை இதெல்லாம் இருக்கும். சவுதி அரேபியா சாய் நீங்கள் குடிக்கணுன்னா குடிக்கலாம், நல்லாயிருக்கும். பிளாக் டீ தான். அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க, புதினா இலை அதெல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும்.
இந்த சைடு வியூ பாயிண்ட் பக்கத்து ஊர். இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம வண்டி எங்கே நிற்குதுன்னு மட்டும் பாருங்கள். அப்பா பயங்கரமாக இருக்குங்க. இதான் வியூ பாயிண்ட்டு. வாங்க இறங்கி போகலாம். இப்போ இறங்கி போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க மக்களே, எப்படி ஒரு லொக்கேஷன் இருக்குது பாருங்கள். அங்கே சன்செட் ஆக போகுது. இங்கே பாருங்கள் ரோடு, நம்ம வந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே அங்கேருந்து வந்தோம் நம்ம. மக்கா அது அந்த பக்கம் இருக்கா, அதுதான் மக்கா. மக்காலேருந்து அப்படியே வந்து இந்த மலை மேலே இங்கே ஆரம்பித்தோம். வளைஞ்சி 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 ஏறி இப்படி போய் மேலே வந்து திரும்பி விட்டு அடிச்சு இங்கே வந்திருக்கோம். செம்மையாக இருக்குல்ல? பார்த்து ரோட்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு இந்த பக்கம். சன்செட் அங்கெல்லாம் பாருங்க ஆளுங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இது வந்து அல்கதா வியூ பாயிண்ட் சொல்லுவாங்க. காற்று நல்லா கூலிங் அடிக்குது. செம கிளைமேட்டு. இப்போ சன்செட்டு பார்க்குறதுக்காக அந்த சன்செட் வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், அதிலே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா சன்செட் வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரூப்புகள் வந்து உட்காந்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸ். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நம்பி வந்தோம், ஏமாத்தலைங்க. ஆக்சுவலாக மிஸ்ட்டு தான் இல்லை, பட் கிளைமேட் வந்து சூப்பர். கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, வெயில் சரியான வைக்க வெளியில், வீட்டுக்குள்ளே போனால் ஏசி. அந்த நேச்சுரலான காற்றை வந்து சுவாசிக்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காற்றை அல்ஹம்துலில்லாஹ் வந்து ஒரு நேச்சுரல் காற்றை வந்து இப்போ நம்ம சுவாசிக்கிறோம். மக்களே இங்கே பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த வியூ. இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தாண்டி போகணும். பார்த்தோம் ஒரு நிமிஷம். வா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்கள் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். என்ன கீழே இறங்கி இதுலேருந்து இறங்கி போகலாம். இதுதான் நம்ம வந்த ரூட்டுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? எந்த மலை? அங்கே தான் போகலான்னு நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நிறையா டேபிள் சேர்லாம் தூக்கிட்டு வந்து அங்கே உட்காந்துருக்காங்க பாரு. அப்படி இங்கே நல்லா தெரியுது பாரு, எப்படி உட்காந்துருக்கு. மக்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே வந்து மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி ஓடுறதுக்கு பாருங்கள், இப்படி தான் தண்ணி ஓடும். அற்புதமாக இருக்குது. இதாங்க இந்த வியூ பாயிண்ட் பார்க்கிங், கார் பார்க்கிங். எல்லாம் நிறைய கேம்பிங் வந்து இங்கே போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக வந்து நீங்கள் கேம்பிங் பண்ணணுன்னா இங்கே நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ஃபேமிலியோடையும் பண்ணலாம், ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அற்புதமான ஒரு சன்செட் வியூ வந்து நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சவுதி அரேபியாவில் அல்ஹதா அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு சன்செட் வியூ நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருக்குது. இந்த ஹாட்டான சுச்சுவேஷனில் இப்படி ஒரு இடம் செம்மையாக இருக்குல்ல? இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். மக்காவுக்கு அப்புறம் அப்படியே அந்த ரோடு, அதுக்கப்புறம் அந்த லைட்டு தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து செக் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த மலை மேலே ஏறி 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 இங்கிட்டு வந்துடலாம். இந்த வழியாக நடந்து போனீங்கன்னா கீழே இறங்கி அங்கே போயிடலாம். அங்கேருந்து அங்கே போயிட்டு நீங்கள் டென்ட்லாம் போட்டு ஃபேமிலி பசங்களாம் வந்தால் பிரச்சனை கிடையாது. ஃபேமிலியோடு வந்தால் என்ன பிரச்சனைனா, பாத்ரூம் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப கூலிங்கான பிளேஸு. ஆனால் பாத்ரூம் வந்து மேலே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு செட்டப் போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு மேலே போயிட்டு, மேலே நம்ம ஒரு பிரிட்ஜு காமிச்சோம் இல்லையா, அங்கே போய் நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கேம்பிங் போகிறதா இருந்தால். முடிஞ்சுங்க, சன்செட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப அமைதியாக, ரொம்ப ரிலாக்ஸாக இப்படி ஒரு இடம் வந்து உட்காரணுங்க. எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குப்பா. அந்த சன்செட் டைமில் வந்து நீங்கள் இங்கே உட்காரும்போது வந்து அந்த காற்று அப்படியே வருது, இந்த சட்டைக்கு அதுக்கு அப்படியே ஃபுல்லாக அப்படியே உள்ளே பூந்து போகுது. வேறு லெவலில் இருக்குது.
அவ்வளோதாங்க, சன்செட் முடிந்து விட்டது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம், ஒரு முக்கியமான வேலை பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் அடுத்து வரப்போகுது. சரியா? கர்லே சேஞ்ச் ஆகுது. மக்களே, இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லை. இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லை. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க 10க்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். என்ன பண்ணுறது, நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போய் ஆகணும். வாங்க போகலாம். பல தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வர வேண்டியது இருக்குது. வாங்க பாருங்கள் மக்களே, சவுதி அரேபியாவில் ஒரு கொடைக்கானல் மாதிரி ஒரு இடம். அது மக்கால் வந்து ஒரு 50 கிலோமீட்டரில். இப்போ நம்ம வந்து மகரிப்பு தொழுதுட்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரோட் சைடில் பார்க்கில் தான் நம்ம இங்கே உட்கார போகிறோம். வாங்க மக்களே, இங்கே பாருங்கள், நான் ரோட்டில் உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக பார்க்குங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபேமிலியாக வந்து குரூப்பாக உட்காந்து எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நாங்களும் இன்றைக்கி செஞ்ச பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சாப்பிட போகிறோம். சிப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா உட்காந்து ரிலாக்ஸாக இருக்குது. செம. ஆனால் நம்ம ஊர்லலாம் இப்படி உட்கார முடியுமான்னு யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், நம்ம ஊரில் இந்த மாதிரி உட்கார முடியுமா? பார்க்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இது வந்து நார்மல், இது வந்து கேஷுவலாக வந்து எல்லாருமே இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இங்கே பாருங்க, எல்லாருமே இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இது வந்து அவங்களோட ட்ரெடிஷன். நம்மளும் அதே மாதிரி வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறோம். மக்களே, மட்டன் பிரியாணி ஒரு பிடிப்போமா? வாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கிச்சன். இதுலேருந்து மட்டன் பிரியாணி எடுக்கும். டீ போடுறதுக்காக செட்டப்லாம் கொண்டு வந்தேன். ஆனால் டீ போடுறது மூடு இல்லை. ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்றலாம். நல்லா சூடாக இருக்குது. வீட்டிலேருந்தே சூடு பண்ணி கொண்டு வந்தாச்சு. மட்டன் பீஸுங்க. கூப்பிட்ரு மாதிரிலையே. கீழே அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி காற்றை வாங்கி. அதாவது நேச்சுரலான ஒரு ஏரை நம்ம சுவாசிச்சு ஐயோ தமிழ் ரொம்ப வளருதுங்க. சுவாசித்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிட வாங்க. தயிர் வெங்காய சட்னியை தயிர் சட்னியை மறந்தாச்சு. அதனால் தயிரை வாங்கி அப்படியே குளிக்கிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். தெரிச்சிருச்சிங்க மேலே. டிஷ்யூ இருக்குது, மேலெல்லாம் தெரிச்சிச்சு. ஃபேஷியல் பண்ணியாச்சு தயிர் வச்சு. ஆமாம், தயிர் ஃபேஷியல் இதான் நடக்கிறதா சமையல்னு வந்துட்டா. இப்போ வாங்க, வீட்டிலேருந்து செஞ்சு வந்த பிரியாணி பாருங்கள். மட்டன்லாம் அப்படி பூப்போல வந்துருக்குங்க, சூப்பராக வந்திருக்கு. மட்டன் பிரியாணி வீட்டில் ஆல்ரெடி மத்தியானம் சாப்பிட்டாச்சு. நீங்கள் நைட்டுக்கு சாப்பிட்றோம். ரிவ்யூ பண்ணுவோமா? பிஸ்மில்லா. நல்லா சுள்ளுன்னு இருக்குது, செமங்க. அந்த ஹுமாமி ஃப்ளேவர், நம்ம இர்ஃபான் பதாம் சொல்லுவார், சரி இர்ஃபான் சொல்லுவோம், அப்படியே ஹுமாமி ஃப்ளேவர். மட்டனோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குது. மசாலாவும் நல்லா இருக்குங்க. காரம் கரெக்டாக அளவாக இருக்குது. அற்புதம். ஒரு வழியாக நம்ம வந்து அந்த விலாகை முடிக்க போகிறோம். மேலேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. பாருங்கள் ரோடு எப்படி போகுதுன்னு பாருங்கள். F1 கார் ரேஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். F1 கார் ரேஸ்லலாம் இருக்குமே அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ரோடு செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம போக வேண்டிய ரோடு. பாருங்க, இந்த ரோட்டில் தான். இது செக் போஸ்ட்டுங்க, கீழே இருக்கிற செக் போஸ்ட்டு. வாங்க, எங்கேருந்து தெரியுது. அப்படியே நேராக போனோன்னா மக்கா போகும். இப்போ நம்ம டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 9 மணி. கீழே இறங்கியாச்சு. கீழே ரோடு போகுது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மலை மேலே இப்படி ஒரு பார்க்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பார்க்கிங்லேருந்து கீழே இறங்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வேறு எந்த மாதிரிலாம் வீடியோ போடலான்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும், பாய். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நம்மளை வந்து பார்த்து நிறைய பேர் பேசுகிறீங்க பப்ளிக்கில், அதாவது நிறைய இடத்துல பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு தான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ நான் கரெக்டாக ரியாக்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும்.